ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த தீபாவளிக்கு மொறுன்னு வீட்டிலையே நம்ம எப்படி கிறிஸ்பியாக முறுக்கு செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கடையில் நம்ம வாங்குகிற பச்சரிசி மாவு இருக்குல்ல, ஸோ அந்த மாவை பயன்படுத்தி இன்றைக்கி முறுக்கு எவ்வளோ சூப்பராக செய்யலாங்கிறத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நல்லா மொறுன்னு முறுக்கு பண்ணுறதுக்கு நான் வந்து இன்றைக்கி 1 கப் அளவு மெஷர்மெண்ட்டில் எல்லாம் சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து எந்த அளவு குவான்டிட்டி எடுக்கீங்களோ அதுக்கேற்றால எல்லா பொருளையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 கப் அளவுக்கு நல்லா கோபுரம் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டிலையே பச்சரிசியெல்லாம் திரித்து வச்சுருந்தீங்கன்னா அந்த மாதிரி திரிச்ச மாவை எடுத்துக்கோங்க. இது வந்து 1 கப்புக்கு நல்லா கோபுரம் மாதிரி அளந்து எடுத்திருக்கேன் பாருங்கள். இதை வந்து இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். 1 கப் மாவுக்கு உளுந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 1/4 கப் அளவுக்கும் கம்மியாக வந்து உளுந்து எடுத்திருக்கேன். இந்த உளுந்தை வந்து நம்ம வந்து வறுத்து பவுட்ரு பண்ண போகிறோம். அதே மாதிரி 1/4 கப்புக்கும் கம்மியாக வந்து பொட்டுக்கடலை, உடச்ச கடலை இதுவும் சேர்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு முறுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மொறுன்னு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த உளுந்தை நல்லா வறுத்து பவுட்ரு பண்ணிடணும். கூடவே இந்த பொட்டுக்கடலையும் நல்லா பவுட்ரு பண்ணி நல்லா சளிச்சு எடுத்துக்கணும். இப்போ ஒரு கடாயில் உளுந்தை மட்டும் நல்லா வாசனை வர்றது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். உளுந்தை நல்லா வறுத்து வந்தால் நல்லா ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்தா போதும். இப்போ உளுந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வறுபட்டுடுச்சு. அந்த வாசனைலாம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பொட்டுக்கடலை வந்து வறுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே வந்து இந்த கடலையை சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சூடே இதுக்கு போதும். நார்மலாக நம்மளுக்கு வந்து பொட்டுக்கடலை வந்து டைரெக்டாகவே நம்ம அரைச்சி சளிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதை நல்லா ஆறட்டும். ஆறுனதும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி சளிச்சிக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த மாவில் நம்ம உளுந்து பொட்டுக்கடலை ரெண்டையும் பவுட்ரு பண்ணி சளிச்சு வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து அரிசி மாவு வந்து 1 கிலோ கணக்கில் செய்கிறீங்க அப்படின்னா 1 கிலோ அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 200 கிராம் அளவுக்கு உளுந்து சேர்த்தா போதும், கரெக்டாக இருக்கும். இது கூடவே ஜீரகம், நீங்கள் எள், ஓமம் எதுனாலும் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தை இந்த மாதிரி நல்லா கையால் கசக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாவில் நம்ம சூடான எண்ணெய் இல்லை அப்படின்னா பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்தாலும் ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் இதில் ஆயில் வந்து நல்லா சூடாக சேர்த்துக்கிறேன். நம்ம ஊற்றுறப்ப நல்லா நுரைச்சி வரணும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா அந்த ஆயில் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பட்டர் சேர்த்தாலும் பட்டரை நல்லா மெல்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. முறுக்கு பண்ணுறப்ப முறுக்கு வந்து சில பேருக்கு புளியும் போதே வந்து உடஞ்சி போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த மாவு அரிசி மாவாக இருந்தாலும் சரி, உளுந்ததுலாம் சரி, எதுனாலும் பவுட்ரு பண்ணிவிட்டு அதை வந்து சளிச்சிக்கணும். இப்போ கடையில் வாங்குகிற மாவு வந்து சளிச்சு வச்சுருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் வீட்டில் பவுட்ரு பண்ணுறீங்க அப்படின்னா அதை சளிச்சிட்டு சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து முறுக்கு புளிகிறப்ப அது வந்து பிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த ஆயில் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா திக்காக சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தது இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும் நம்மளுக்கு. இப்போ இது வந்து நல்லா ஒரு மூடி வச்சோ இல்லை ஒரு துணி வச்சோ நல்லா மூடிக்கலாம். ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மாவு ரொம்ப ட்ரை ஆயிரும். இன்றைக்கி முறுக்கு புளிகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த தேன்குழல் அச்சு எடுத்திருக்கேன். இதுக்கு முறுக்கு புளித உள்ளேயும் இந்த புளிகிறதுலையும் பார்த்திங்கன்னா வெளியே வந்து நல்லா ஆயில் தடவிக்கோங்க இதில். அப்போ நம்மளுக்கு மாவு நல்லா ஒட்டாமல் இருக்கும். முறுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக புளினாலும் புளிஞ்சிக்கலாம். இல்லை நீங்கள் இலையில வந்து நிறைய பேர் தட்டி போடுவாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கரண்டியில் போடுவாங்க. நான் வந்து இன்றைக்கி கரண்டியில் போட போகிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு ஃப்ளாட்டாக உள்ள கொஞ்சம் பெரிய கரண்டியாக எடுத்துக்கோங்க. இதுலேயும் வந்து நம்ம நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மாவில் இந்த அச்சில் போட்டுடலாம். இப்போ நம்ம புளிஞ்சிடலாம். மாவு பார்த்திங்கன்னா நல்லா புளிய வரும். இந்த எட்ஜஸை மட்டும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு முறுக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆயிலில் போட்டு எடுத்துடலாம். இப்போ ஆயில் நல்லா நம்மளுக்கு சூடாகிடுச்சு. இப்போ நம்ம புளிஞ்சு வச்சுருந்த முறுக்கை இதில் மெதுவாக போட்டுக்கோங்க. முறுக்கு போடுறப்ப ஆயில் நல்லா சூடானதும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஃப்ளேம் ஹையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து முறுக்கு வந்து சீக்கிரம் வெளியே கலர் சேஞ்ச் ஆகிரும். ஆனால் வந்து உள்ளே வந்து குக் ஆகிருக்காது. அதனால் நம்மளுக்கு அந்த கிறிஸ்பினஸ் வந்து கிடைக்காது. அதனால் அடுப்பை வந்து ஆயில் நல்லா சூடானதும் குறைச்சி வச்சு நல்லா முறுக்கு நல்லா அந்த சலசலப்பு சவுண்டெல்லாம் அடங்குற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும்.
பாருங்கள், சலசலப்பெல்லாம் அடங்கி முறுக்கு நல்லா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. முறுக்கோட கலர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். முறுக்கு வந்து உடஞ்சி போகாமல் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. முறுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. நான் எடுத்த 1 கப் மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 11 முறுக்கு வந்து வந்திருக்குங்க. ரொம்பவே சூப்பரான டேஸ்டான நம்மளோட தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த முறுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.